நான் வந்து 1 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாகவே எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னென்ன கலக்கணும்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். ஒரு 200 கிராம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணுவோம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதை பொரிச்சுட்டு நான் வந்து உங்கள்கிட்ட எப்படி கலக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம சிக்கனில் கழுவி வச்சுக்கிற சிக்கனில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். கலரும் வரும், காரம் வந்து கொஞ்சமாக இருக்கும். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது சின்ன ஸ்பூன் தான், அதனால் வந்து நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்தது மல்லி ஸ்பூனு ஒரு 3 மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸ்பூனு. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இது கூட வந்து 1 ஸ்பூன் சோம்பு தூள் இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா சோம்பு கூட 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் கொஞ்சம் எச்சாவே இருக்கும் சீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 பச்சை மிளகா, ஒரு 4 இனுக்கு கருவேப்பிலை பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு கை வந்து கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் போடணும். இது எல்லாத்தையும் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கலந்துக்கணும். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் உப்பு காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கணும்னா கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். நம்ம வந்து சிக்கன்லேயே உப்பு போட்டிருக்கோம், இது வதங்கிறதுக்கு மட்டும்தான் போடுறோம். சீக்கிரமாக வதங்கணும். இது வந்து நல்லா ப்ரௌனாக மொறுன்ட்டு வரணும். இது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதோடு மிக்ஸ் பண்ணணும். அதுக்குள்ளே இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கையிலே மிக்ஸ் பண்ணாலும் சரி, இப்படி ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாலும் சரி, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் இது நம்ம கலக்கி வச்சுக்கிறோம் இந்த சிக்கனில் போட்டுக்கலாம். இந்த சிக்கன் வந்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெங்காயத்தை எல்லாம் எடுத்து இதில் நம்ம போட்டுக்கணும். ரொம்ப ஈஸி தாங்க. எல்லாத்தையும் கலந்து வச்சு இதே எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், எல்லா வெங்காயத்தையும் எடுத்து இதில் நான் போட்டேன். இப்போ இதையே வந்து நம்ம வந்து இதோடய சேர்ந்து நல்லா கலக்கி விட்ருங்க. கலக்கிட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஊறினா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 1/2 மணி நேரமாவது இதை கொஞ்சம் ஊற வைங்க. நம்ம எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். தயிரெலாம் ஊற்றி இருக்கிறனால நல்லா சாஃப்டாக வரும். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு வேறு ஒன்று செஞ்சுட்டு அதை நான் செய்ய போகிறேன். இது வந்து நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நான் வந்து சிக்கன் வந்து நல்லா 1 மணி நேரம் எனக்கு நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் பொரிச்ச அதே எண்ணெயிலேயே நம்ம வந்து இந்த சிக்கனையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக போடுங்க, தண்ணியில் ஊற்றாமல் நல்லா எடுத்துக்கணும். ஒரு கையில் ஃபோன் எடுத்துக்கனால எடுத்து போட முடியல. நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கனாக்கா நல்லா வெந்துடும். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நான் போட்டுக்கிறேன். இப்போது எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி நான் போட்டேன் பாருங்கள். போட்டுட்டு இது கூட நம்ம வந்து ஒரு தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். இது கூட ஒரு தக்காளி, கொஞ்சமாக சிக்கன் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக கம்மன்னு இருக்கும். இந்த டிஷ்ஷை மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். தோசைக்கு, இட்லிக்கு, பூரி, சப்பாத்திக்கெலாம் நல்லாயிருக்கும். நான் வந்து பூரிக்கு தான் செய்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. தண்ணியில் எதுவுமே ஊற்றிடாதீங்க. இது வந்து நல்லா வெந்து வரும். நல்லா
நல்லா மூடி வச்சுருங்க. அவ்வளவுதாங்க, அருமையான ஒரு ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி தான். நம்ம எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கிளற வேண்டியதான். இது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்பவும் நல்லாவும் இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் சூப்பராக ரொம்ப அருமையாக நல்லா இருக்குது. கறியில் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாதி பேர் எல்லாம் சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. கறி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பீஸெல்லாம் பொறி போட்டு சாப்பிட்டாங்க. இருங்க கொஞ்சம் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டாங்களாம். நல்லா வெந்துருச்சு. இதோ நல்லா வெந்துருச்சு. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வித்தியாசமான சிக்கன் இது. ஆந்திரா ஸ்டைல் நல்லா காரசாரமாக ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்து பூரிக்கு தான் செஞ்சுருக்கிறேன். இங்கே இருக்குது பாருங்கள் பூரி. இதோ நான் வந்து பூரிக்கு தான் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா பூரி எப்படி தான் உப்பெல்லாம் போட்டாலும் அது சப்புன்னு தான் போகுது. சூப்பரான பூரி. நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுங்க. நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.